இது வரைக்கும் உங்களுக்கு பரோட்டா மாவு எப்படி போடுறதுன்னு நான் கற்றுத்தரல. 5 கிலோ மாவு அவனுக்கு என்னென்னவோ பண்ணிவிட்டு அதுக்கு மாவு போட்டுட்டேன். இங்கே பாருங்க, மாவு போட்டாச்சு. பரோட்டா போடணுன்னாக்கா 1/4 மணி நேரத்துலையும் ஊற வச்சு போடலாம், 1 மணி நேரத்துலையும் ஊற வச்சு போடலாம். 1/4 மணி நேரத்தில் ஊற வச்சு போட்டாக்கா பரோட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது 1 மணி நேரத்தில் ஊற வச்சு போட்டால் வச்சுங்களா பரோட்டா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டா அப்படியே ஹார்லிக்ஸ் மாதிரி உள்ளே போகும். அவ்வளோதான். எண்ணெய் தடவி பேப்பர் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஆகும்னாக்கா காசு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையை சொன்னாக்கா ஏதோ கதை கட்டி சொல்கிறான்னு நினைக்கிறீங்க. அப்படி இருந்தால் நான் ஏன் வேறு கடைக்கு வந்து வேலை செய்ய போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது புதுசாக ஒரு ஹோட்டலில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேறு ஒரு ஹோட்டல் தான், நம்ம ஊரில் இருக்கிற வேறு ஒரு ஹோட்டல். புரட்டாசி மாதம்ன்றதுனால நம்ம ஹோட்டல் வந்து சரியாக வியாபாரம் ஆகாது. அதனால் வந்து நம்ம வீட்லேயும் இருந்தாக்கா சாப்பிட்றதுக்கு வழி ஏதாவது பண்ணணும்ல. அதனால் நான் தான் வேலை கேட்டு அண்ணன் கிட்ட வேலை கேட்டு வந்தேன். அண்ணனும் சரி வாப்பா அப்படின்னாங்க. மாஸ்டர் வராதப்போ என்னை கூப்பிடுங்கண்ணா. அதாவது வந்து மாஸ்டர் வந்து 7 நாள் வரமாட்டாங்க. அந்த ஒரு 4 நாள் 3 நாள் 5 நாள் வருவாங்க. மீதி இருக்கிற 2 நாள் 3 நாள் என்னை கூப்பிடுங்கண்ணா. அவ்வளோதான். இப்போ இந்த கடைக்கு தான் நான் வந்து வேலை செய்கிறேன். பரோட்டாவை போட்டேன், பரோட்டா வந்து காலி ஆகிடுச்சி. மறுபடியும் பரோட்டா ஏற்றும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? கஸ்டமர் இவ்வளோ நேரம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் இருக்கிறோம் நாங்கள். பிரியாணியில் குஸ்கா இருக்கு, தக்காளி சாதம் இல்லாமல் பரோட்டா. பிரியாணி காலி ஆகிடுச்சி. வெரைட்டி ரைஸ் இருக்குது, பரோட்டா இருக்குது. பரோட்டா நான் தான் போட்டேன். அண்ணன் தான் ஓனர் இந்த கடைக்கு. அண்ணா வாங்க. அண்ணன் தான் இந்த கடைக்கு ஓனர். நம்ம அவர்கிட்ட வேலை செய்ய வந்திருக்கோம். என்னன்னாக்கா நம்ம கடையில் வந்து இந்த மாதம் புரட்டாசி மாதம், அதனால் வந்து நம்ம கடை வந்து நான்வெஜ் கடை. சிக்கன் ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதெல்லாம் நான்வெஜ் இல்லையா. ஸோ இங்கே வந்து அண்ணன் வந்து பரோட்டா தோசை போடுறாங்க. அதனால் வந்து இவங்ககிட்ட நான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன். நம்ம கடையில் வந்து வியாபாரமே ஆகுது. அப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சி என்ன அப்படி கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொன்னால், இவங்க கடையில் வந்து மாஸ்டர் தான் வச்சு வேலை செய்கிறாங்க. வாரத்தில் 4 நாள் 5 நாள் வருவாங்க. மீதி அந்த 2-3 நாள் என்னை கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து பின்னாடி பேக் பெயின் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் வந்து நான் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கேன். ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து அண்ணா கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கிறேன். அண்ணாவும் சரி செய் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அண்ணா ஒரு வாரத்தில் ஒரு எமர்ஜென்சினா கூப்பிடுங்க, வந்து செய்கிறேன் அப்படின்னு. என்னென்னாக்கா நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். நான் இல்லைனாலே வீடியோ எடுக்க மாட்டாங்க வீட்டில். அப்புறம் நடுவில் நம்ம கடையும் காட்டி விளாக் போடுவேன். நம்ம கடையிலையும் போயிட்டு வாரத்தில் 1 நாள் 2 நாள் போயிட்டு நம்ம கடையை சேல் பண்ணணும், சும்மா விடக்கூடாது இல்லை. இப்போ அந்த அண்ணா கடைக்கு தான் வந்திருக்கேன். இவங்க வந்து முஸ்லீம். இந்த அண்ணா பிரியாணிலாம் பக்காவாக போடுவாங்க. இதுதான் நான் வேலை செய்கிற ஹோட்டலோடைய உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்ற பிளேஸ். அழகாக பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து 3 டேபிள் போட்டிருக்காங்க. ஸ்டார் மெஸ், வழுதாவூர் தான், நம்ம ஊர் தான். நம்ம கடையிலேருந்து இது ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் இருக்குது. ரைட் இருங்களா? அவங்க வைக்கிற சாதனம் மொத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுப்பா. ஏன்னா அது ஆப்ரேஷன் பண்ண போகணும்ல. கொஞ்சம் காரசாரமே எதுவுமே இல்லை. அதுக்காக சுமார் போட்டு இந்த விறகு அடுப்பு நல்லா எரியுது, சூப்பராக எரியுது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விறகு அடுப்பு வச்சுருந்தேன் நம்ம கடையில். அது தீ ஏற்றும் தீயே ஏறாது. இது சூப்பராக இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு கல்லில் நின்று வேலை செய்யணுன்னாக்கா அந்த கல்லோடைய தீ ஏறப்போ பொறுத்து தான்.
சரிண்ணே. சண்டே வந்து நம்ம கடை போடுவோம். சண்டே யாராவது பார்க்கணுன்னாக்க நம்ம கடை கூட வந்து பாருங்கள். சண்டே வந்து ஒரு புது விதமான ரெசிபி போடுறேன், சரிங்களா? என்ன போடுறேன்ட்டு நீங்கள் அன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஸ்பெஷலான ரெசிபி தான் அன்றைக்கி நான் போடுற ரெசிபி. பாருங்கள், நல்லாயிருக்கும். என் ஒய்ஃபுக்கு அந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனால் அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னாக்கா அந்த ஒரு ரெசிபியோடைய விலை, நம்ம கடையோட விலை வந்து 30 ரூபா 40 ரூபான்னு போடுவோம் நாங்கள். இந்த வாரம் புது ரெசிபி தான் நம்ம கடையில், சரிங்களா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கடையை பார்க்கணுன்னா சண்டே கண்டிப்பாக வந்துடுங்க. ஓகே. காலையில் ஒரு 5 கிலோ பரோட்டா மாவு போட்டேன். அது முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 10-15 பரோட்டா இருக்கும். சாயந்தரம் பரோட்டா போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கா, நைட்டு போகிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதனால் இப்போ மணி ஒரு 4 ஆகுதா, நைட்டு போகிறதுக்கு இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ 5 கிலோ பரோட்டா மாவு போட போகிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு பரோட்டா மாவு எப்படி போகிறதுன்னு நான் கற்றுத்தரல. சக்கரை கடையில் நான் சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன். பட் எங்கள் அண்ணா வந்து சர்க்கரை போடு அப்படின்னாங்க, அதனால் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை போட்டால் அந்த பரோட்டா கலர் அதுக்காக தான். ஏழுமலை 5 கிலோ மாவு போட்டு முடிஞ்சோன்னா அவனுக்கு என்னென்னவோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏழுமலையா அவரு அமராபத்தாரா அவன் எடுத்துக்கிறாரா? எப்பவுமே வந்து கல்லில் மாவு போட்டால் வச்சுங்களேன் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி ஒரு டபராவை எடுத்து மாவு போட்டால் சீக்கிரமாக உடைஞ்சிடும். அதுவும் ஈஸியாகவும் இருக்கும். நான் பார்ப்பேன் முதல்லாம் சின்ன வயசில் கல்லில் தான் பரோட்டா மாவு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ணேன். பட் எல்லாருமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க போல். மாவு போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், மாவு போட்டாச்சு. பரோட்டா போடணுன்னாக்கா 1/4 மணி நேரத்துலையும் ஊற வச்சு போடலாம், 1 மணி நேரத்துலையும் ஊற வச்சு போடலாம். 1/4 மணி நேரத்தில் ஊற வச்சு போட்டாக்கா பரோட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதே 1 மணி நேரத்தில் ஊற வச்சு போட்டா வச்சுங்களா, பரோட்டா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டா அப்படியே ஹார்லிக்ஸ் மாதிரி உள்ளே போகும். அவ்வளோதான். எண்ணெய் தடவி பேப்பர் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஆயில் தடவி கமர விட்டுடலாம் மாவை.
லைட்டாக பின்னாடி தான் வலிக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? ஆகும்னாக்கா காசு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையை சொன்னாக்கா ஏதோ கதை கட்டி சொல்கிறான்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு தான் நான் ஏன் வேறு கடைக்கு வந்து வேலை செய்ய போகிறேன். டாக்டரு 3 மாதம் ரெஸ்ட் எடுன்னாங்க. 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க முடியும் நம்மளால்? சரி, வீட்டுக்கு இப்போ நான் போகிறேன். போயிட்டு பட்டுக்கிட்ட போயிட்டு மொபைலை கொடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம வந்து பரோட்டா போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். என்ன நீ பெருகிற? ஏன் கிரி எங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது. அம்மா வீட்டு போய்க்குதா? தொடர்ந்து பெருகிட்டு வச்சுட்டேன். தம்பி பார்க்க போறியா? தம்பி பார்க்கலான்னு தான் வந்தேன். எங்கே காணாமே ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து வந்தோம். பட்டு வந்து கடைக்கு இன்றைக்கி வந்து ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்க லஞ்சு சாப்பிட்ற டைமில் நான் இங்கே இல்லை, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் தான் சாப்பிட்டேன். ஸோ இதோடு நைட்டு 11 மணிக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு தான் போனாங்க. போவேணான்னு தான் சொன்னேன். ஏன்னா நம்ம கடையை வச்சுட்டு வேறு ஒரு கடைக்கு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் சரின்ட்டு ஓகே சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. காலையில் போனாங்க. ஆஃப்டர்நூன் தான் ஒரு 3 o'clock 4 o'clock வந்திருக்காங்க போல். நான் இல்லை, வீட்டை சாப்பிட்டு திருப்பி கிளம்பியிருக்காங்க. அதோட நைட்டு 11 ஆகும். 11 10 11 ஆகும் அவங்க காலி ஆகிறத பொறுத்து. ஸோ பட்டு ஃபுல்லாக கடையில் வீடியோ எடுத்திருக்காங்க, நான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.